நீ போடு கருப்பட்டி தான். இன்னொரு பாலுங்க மொத்தம் 2 பால் வேணும் சேலஞ்சுக்கு. ஏய் குட்டியக்கா செங்கரி அவளை இங்க நீ சாமி கும்பிட்டியா போய் சொல்லாதங்க வா. அப்படியா மடக்கி கொண்டு வர வேண்டி தானே. ஓ நீ கொண்டு வரியோ ஏண்டா இல்லைன்னு பைக்குள்ள போட்டு வச்சிருக்கா அம்மா. சரி சரி ம் நல்லதுதான். என்ன சேலஞ்சு தெரியும்? அது ஏன் டைலாக்டா முட்டை மாட்டியா? இன்னைக்கு என்ன சேலஞ்சு தெரியுமா? என்ன சேலஞ்சு? இந்த கப்பை வந்து கவுத்தி வச்சிருப்பீங்க சொல்லிட்டியோ? அம்மா சொன்னா அதானே. அதுக்கு மேல பால் இருக்கும், அதுல நம்ம ஃபுல்லா எடுக்கணும். நம்மளுக்கு 5 விரலுக்கு 9 கப்பு இருக்கும் சரியா? பால் கீழே விடாம டம்ளர் எடுக்கணும். இன்னொன்று தெரியுமா? உங்கள் அம்மா உனக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கா. நீ வரக்கு முன்னாடியே ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டா. நீங்க ஸ்பீடா பண்றீங்களா? அம்மா சொன்னா சொல்லிட்டியா? சொல்லியிருக்க மாட்டால நினச்சேன். நீங்க தான் வின் பண்ணுவீங்க. சரி அப்போ நீ என்ன சொல்றா? டாடிக்கு இது பண்ண வேண்டாமா? டாடி சரி அப்படிலாம் விட முடியாது. நீ ஃபஸ்ட்டு நீங்கள் 3 பேர் விளையாடுங்க, கடைசியில் டாஸ் போட்டு பார்த்துக்கிடுவோம் வேணுமா வேண்டாமான்ட்டு சரியா? பாரு அதான் என் செல்லக்குட்டி. நானும் அப்பாவுங்க பாரு. கல் ஆள் நீங்கள்லாம், நீ அம்மாவும். ஆமா சின்ன பிள்ளை விட்டா குடுக்குறியா? என்ன சின்ன பிள்ளை மாதிரியே பேசுகிறா. ஜெயிச்சுட்டான்னா ஆமாம் அவள் ஆடுறா ஆட்டம். நீ ஒரு டைம் ஜெயிச்சிட்டேன்னா என்ன கிண்டல் பண்ண பழைய வீடியோ எடுத்து பாரு. சரி சேலஞ்ச் ஆரம்பிச்சிருவோமா? அப்போ சேலஞ்ச் தெரிஞ்சுட்டு அப்படி தானே? எடுத்து அடுங்க டக்கு டக்குன்னு அடுங்க பார்ப்போம். நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இது கூட தெரியல உங்கள் அம்மைக்கு. எப்படி தான் ப்ராக்டிஸ் வேறு இதில் உங்கள் அம்மா ப்ராக்டிஸ் வேறு எடுத்து பார்த்தாங்க. ஓ இப்படியா பண்ணணும்? அம்மா எது சொல்லலையே. ஏமா என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டியே? ஆமாம் இதான் மேட்ரு. நானா இது கூட தள்ளு மோஞ்சான் நான் 2 எடுக்கால வச்சுக்கிறேன். ஏம்மா அப்போ நான் விளையாட்டுக்கு வரல. ஏமா இதை அடுக்கே உனக்கு தெம்பு இல்லையே. இதில் நீ ஏன் கூட போட்டி போடுவியாங்க? டாடி ஒரே ஒருக்கா எனக்கு விளையாண்டு காமிச்சிருங்க. வேண்டாம். அப்படியா சரி. இப்படிதான்டா நான் இருக்கா இது அவள் மறுபடியும் இருக்கா ப்ராக்டிஸ் இருக்க போகிறா. அம்மாடி வேண்டாம். வேண்டாம் இப்படிதான்டா. இப்படி எடுத்து இப்படி வைக்கணும். அங்கே பாரு இப்படி எடுத்து இப்படி வைக்கணும். இப்படி வேகமாலாம் வைக்கக்கூடாது, ஒன்று ஒன்றா தான் வைக்கணும். பால் கீழே வந்து அவுட்டு இல்ல இருந்தாங்க பாரு. இப்படி வச்சுட்டு இப்படி ஏப்பா ஒவ்வொன்றா எடுத்து தான் அந்த வீடியோல வச்சாங்க. இப்படி வச்சுக்கிட்டுல அது கிடையாது தப்பு. அந்த பால் கீழே விழுந்தா அவுட்டு. பால் நீ வேகம் ஒன்று கீழே விழும்ல. நான் தான் வரலன்னாச்சு இல்லை. அப்புறம் என்ன உனக்கு? உங்களுக்கு எப்படி முடியுமோ வைங்க சரியா? ஆனால் எப்பா லட்சுமி ஏன் நானும் ஒருக்கா ட்ரைனிங் எடுப்பேன். ஜெயிக்கிறதுல அவ கடுப்பானா பரவாயில்ல, நீ கடுப்பு எடுக்கணும் உங்களுக்கு. சொர் சொர் சொருங்கன்றவ இந்த பக்கம் சொர் சொர் அப்படி கிடையாது. ஒவ்வொரு இதா எடுத்து வைக்கணும். தூக்கும் போது திடீர்னு பால் விழலாம்ல. நீங்க தப்புமா. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஜெயிக்கிறது. உங்க டேடி இதே வேலை தான். ஆமா தப்பு கல்லாட்டம். போன வாட்டியும் அப்படிதான். கல்லாட்டம்னு ஏன் ஒரே அடி தான். நீ தூக்கி தான் வைக்கணும். சொர் 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 அங்க சொர் சொர் சொர். சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்து பெரிய ஆள் கூட வச்சு யாரையாவது செலக்ஷன் பண்ணி வைக்கணும் உங்க டேடிக்கு. நம்ம இந்த மாதிரி போட்டிக்கு உங்க மச்சானை கொடுக்க வேண்டியதானே? மச்சான் ஊர் போன பிறகு சொல்றவ பாரு. நேத்து சொல்லியிருந்தா வந்திருப்பாங்க. அப்ப ஜெயிச்சிருப்பாரு. உங்க டேடிக்கு நம்ம செட் ஆகல. புரிஞ்சுட்டா? புரிஞ்சுட்டு. ஒரு வச்சு பார்க்கணுமா? ஆமா வேண்டாம் போய்ட்டு வா. எனக்கு வச்சு பார்க்கணும். நீங்க அப்பவே வச்சு பாத்தீங்க. நான் கிடையாது, நான் வரல. சரி குட்டியக்காவும் உண்டு. குட்டியக்காவுக்கும் உனக்கும் அவர் அதான புலி குட்டிங்கிறது. ஆடுறா அவளுக்கு எட்டலை. அவளுக்கு எட்டி இருந்துச்சுன்னா அவள் அடிச்சிருப்பா. அவளுக்கு எட்டலை. அப்படி இருந்தா அவர் வேறு நீ வைடா செல்லக்குட்டி. சரி குட்டியக்கா மேலே ஏறி உட்கார வச்சிருவானே. மேலே ஏறியா? ஆமாம் அநேகமா சங்கரி வேல்வெளி இது பண்ணா வேல்வெளி தான் ஜெயிப்பா. ஜெயிச்சுட்டா. ஆமா எவ்வளவு கீழே விழாது. சொல்லிட்டேன் பால் கீழே விழுந்தா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். சரி சரி அடுத்த அவங்களே மாதிரி சீட்டிங் பண்ண மாட்டோம். அப்பா அப்படி வச்சிட்டு அப்பா அவங்களுக்கு தான் யாரும் அப்படி பால் கீழே வந்தனா அவங்களுக்கு காசு கிடையாது. காசுலாம் இல்லை, எதுவுமே கிடையாது. வின்னு தோல்வி தான். காசு கிடையாதான். காசு மொட்டை மண்டியா பாப்பா தட்டி விட்டு கீழே விழுந்தாலும் தோத்தது தான்.
அவ குட்டி பிள்ளை. நீ தொடக்கூடாது, ஓகேவா? ஆ சரி, ரெடியா? ஏறாங்கன்னு மட்டும் பாரு. அடுத்த வாட்டி நானும் நீங்க, சரியா? ரெடியா? 1 2 3. சங்கரி விழாம இருக்கு பாரு, பால் கீழே விழட்டும். நீ பாலை கீழே எடுத்து வச்சுட்டு போனா வேகமாக ஜெயிச்சிடலாம். ம் ம் அம்மா தான் ஜெயிக்க போகிற போல இருக்க. ஆ அம்மா அம்மா தான் வின்னு. அம்மா தான் வின்னு. அது ஒரு செகண்ட் கூட இருக்காது. ஸ்லோவா தானே விளையாடுறான்னு நினைச்சேன். நீ தான் ஜெயிக்க வேண்டியது சங்கரி. நீ தான் விட்டுட்ட. கடைசி இது எடுத்து கப்பை எடுத்து வைக்கக்குள்ள நீ விட்டுட்ட. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தோத்தது தான். நீ அக்காவும் இப்போ நீ அக்காவும் போறியா? அதுல அக்கா இதுல என்ன? அம்மா அம்மாட்ட தோத்தாச்சு. நீ பாப்பாட்ட தோக்க ரெடியா? 1 2 3. செங்கரி விட்டுறாத. தங்கச்சி வேகமா எடுக்கிறா. அம்மா விட்டுரு அடிச்சிரு. ஏ குட்டி அக்கா வின்னர். அம்மா பிச்சிட்டியா? பிச்சிடாது. இன்னொரு வாட்டி வேணும். இப்போதைக்கு வின்னர் அம்மா தான். அப்படியே விட்டுருவோமா இல்லைன்னா டாஸ் போட்டு பார்த்துக்குவோமா? இல்லை போட்டி வைக்கணுமா எப்படி பார்த்துருவோமா? தூக்கி தான் வைக்கணும், சொர்றன்னு வைக்கக்கூடாது. ஆளப்பறம் அது ஏன் விருப்பம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ஓவர் லட்சுமி. நாங்களே இப்படி தானே வச்சோம். சரி விடுங்க. எனக்கு ஒன்றும் திருநீரே புசி இல்லை. எங்க சாமி கும்பிடலன்னா யார் என்ன பண்றது? ஓகே மாமா நீங்க ஜெயிக்க போறீங்க டாடி. நீங்க ஜெயிக்க போறீங்க. டாடி ஜெயிக்க போறீங்க. அம்மாடா. அம்மாடா. எருமை மாடுகளா பால் கீழ வந்து அவுட். இத கூட கவனிக்கல. பால் கிலோ விழுந்தது கவனிக்கிறீங்க. நீ போகும்போது சரி எல்லாரும் அம்மா வின் பண்ணிடுறாங்க. சரி. அதான் நீ வின் ஆகி போச்சு அப்புறம் என்ன? அது சரியே பாவா கூட ஒரு வாட்டி விளையாண்டுருங்கப்பா. போடுவோமா? இதுக்கு ஏற்கனவே வின்னர் வந்து அம்மான்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன மறுபடியும் தோத்துட்டு அழக்கூடாது சொல்லிட்டேன். அவன் என்னைக்கு தோத்துருக்கும் போது அழுதா என்னடா? இல்லையே, உள்ளுக்குள்ள அப்படியே கண்ணீர் வடியுமே மனசுக்குள்ள. அதுக்காண்டி பிள்ளைக்காண்டி ஒரு இதில் விட்டு கொடுக்கலாம். ஏய் இந்த இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஆளை பாரு. சுறுசுறுன்னு பண்ணிடலாமா? அப்படி பண்ணாத. பால் கீழே விழுந்தா எப்படி? ரெடியா? 1 2 3. அது போட்டியே கிடையாதுண்ணே. சரி அம்முட்டி பரவாயில்ல. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். என்னாச்சு? அது கடாப்பல்லாம் அப்பவே சொட்டையாகி போச்சு. அதெல்லாம் சரி அம்மா சரி. சரி 1 2 3. 1 2 3. பால் பத்தி அதான் அம்மா. ஆனா அப்பாவுக்கு முன்ன நீ என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? அந்த நேரத்துல 2 கையும் யூஸ் பண்ணிருக்கலாம். வேல்வெளி வைக்க பார்த்தியா? பால் ஒரு அந்த கடைசி நேரத்துல நீ அப்படி வைப்பான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா பரவாயில்ல. இது ஒரு நல்ல ட்ரை. இது இந்த காம்படிஷனோட வின்னர் யாரு? அம்மா. டேய் அது சும்மா இரு. அது நீ வந்து போடுகர்பட்டி சரியா? அப்படி சொல்லக்கூடாது சொல்லியிருக்கலாம். எருமை சொல்லக்கூடாது டேடியை. நீ வந்து போடுகர்பட்டி. அதனால நீ ஆட்டத்துக்குலாம் கிடையாது. அப்ப யார் வின்னர்? அம்மா. நீ போடுகர்பட்டி தான். என்னெல்லாம் அநியாயத்துக்கு. ஆமா எங்களையும் அப்படிதான் போடுகர்பட்டிக்கு தான் வச்சிருப்பாங்க. கூப்பிட மாட்டாங்களா? சும்மா போய் வேலை நம்ம வச்சிருக்கோம். அந்த மாதிரி போதும். நமக்கு டயர்ட் பூ பறிக்க போக மணி 5:30 ஆயிட்டு. ஆமா சரி ஓகே. கேம் எப்படி இருந்து? வின்னர் 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 சிக்கன் டின்னர். பாய் பாய்.